என்னால இங்க உட்கார்ந்திருக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல். இது நம்ம எல்லாரும் காமனா பண்ற மிஸ்டேக். வெளியில சாப்பிடுறதுக்கு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா அத சாப்பாடா சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்லயே மிச்ச சாப்பாட, மிச்ச சாம்பார, மிச்ச சட்னிய கட்டி தூக்கி போடுறது. சோ இன்னைக்கு இந்த பிளாகிங்ல எங்களுக்கு கிடைச்ச வேரியஸ் பொட்டலம், இந்த பொட்டலத்தை பாருங்க சுத்தி மொச்சுக்கிட்டு இருக்கு. என்னால இங்க உட்கார்ந்திருக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல். இப்போ இத என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச போறோம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த பேப்பரும் இலையும் மக்கிரும். இங்க பாத்தீங்கன்னா புழு எல்லாம் இருக்கு, இந்த இருக்கு, இதான் இதுக்கு பேர் மேகோட்ன்றது பேரு. இந்த ரப்பர் பேண்ட சுத்தி போடாதீங்க, இந்த ரப்பர் பேண்ட் மக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. இந்த மேகோட் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 90 நாள் ஆச்சு அப்படின்னா இந்த பேப்பரும் காணாம போயிரும், இந்த இலையும் காணாம போயிரும், உள்ள இருக்கிற சாப்பாடும் காணாம போயிரும். பட் நம்ம பெரிய தப்பு என்ன பண்றோம் அப்படின்னா அதோட சேர்த்து நாம வாங்கின சாம்பாரோ சட்னி பாக்கெட்டோ ஒரு குருமா பாக்கெட்டோ குழம்பு பாக்கெட்டோ சேர்த்து இருக்கிறது இட்ஸ் வெரி பிக் மிஸ்டேக். இதுல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா வாஷ் பண்ணி இத ஒரு 1 டே காய வச்சு இத வந்து எங்க மறுசுழற்சி பண்ணுவாங்களோ அங்க அனுப்பிடுறது பெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் கூட மக்கல. ஏன் இந்த பேப்பர் மக்கல அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் பேக் குள்ள இருந்தனால. இந்த பிளாஸ்டிக் பேக் குள்ள இல்லாம இந்த பேப்பர் தனியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது சின்ன சின்னதா இருக்கிறதுனால மக்கறதுக்குரிய கெப்பாசிட்டிஸ் இருக்கு. நீங்க சாப்பாடு பொட்டலத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் மண்ணுக்கோ ஆட்டுக்கோ நாய்க்கோ போட்டுருங்க, ஒண்ணுமே ஆகாது, அது வாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டுட்டு போயிரும். இதுக்குள்ள குருமா இருந்துச்சு அப்படின்னா குருமாவை தனியா ஊத்திட்டு இத ஒரு கழுவி நீங்க டேப் வாட்டர்ல கழுவலாம், இல்ல ஒரு ரன்னிங் வாட்டர்ல கழுவலாம், இல்ல ஒரு பக்கெட்ல கழுவலாம், எதுலனாலும் சரி கழுவிட்டு ஒரு 2 minutes ட்ரை பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க வீட்டுல காய வச்சிருங்க. காய வச்சுட்டு இதை மறுசுழற்சிக்கு அனுப்ப முடியும். இது மறுசுழற்சி செய்யக்கூடிய விஷயம். இதே மாதிரிதான் இந்த 4 பொட்டலமும் இருக்க போது. இது என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளவு பாதிப்புன்னு எனக்கு தெரியல, ஆனா டெஃபினட்டா நம்ம உடம்புக்கு பாதிப்பு. இந்த இலையில இட்லி வச்சு சாப்பிடுறது இட்ஸ் a பியூட்டிஃபுல் திங். ஒரு ஆர்கானிக்கான ஒரு இலையில இட்லிய சுட சுட வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுறது. இந்த குழம்பையும் சாம்பாரையும் சட்னியையும் எந்த காரணத்து கொண்டும் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொட்டலங்கள்ல கட்டி வாங்காதீங்க. ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்னா இதுல இருந்து ஜெனரேட் ஆன பிஸ்பினால் ஏ அப்படின்ற ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல். இந்த சிந்தட்டிக் கெமிக்கல் நம்ம உடம்புல கலக்கும் போதுல இட்ஸ் a endocrine disruptor. நம்ம உடம்புல தானா சுரக்கிற ஹார்மோன்ஸ் அதை சுரக்க விடாம இதுவா வந்து ஒரு கெமிக்கல் ஹார்மோன் சுரந்து தேவையில்லாம உடம்புகள்ல ரீப்ரொடக்டிவ் டிசார்டர்ஸ், ஹார்மோனல் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு எல்லா காரணமும் இந்த மாதிரி சாப்பிடுறது, இந்த மாதிரி பிஹேவியர், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ எந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவசரமான லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச உங்களோட எவசிவர் டப்பால சாப்பாடு வாங்குங்க, சாப்பிடுங்க, ஹெல்தியா இருங்க, ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வேண்டியது.